வணக்கம் சார். இப்போ யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2017 லாஸ்ட்டு ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ஷோரூம் கண்டிஷன் இருக்கிற வண்டி நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஃபுல் கண்டிஷன் என்னென்னா காலையில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் திருத்தணிலேருந்து வந்திருக்குன்னு அவர் சொல்லவே பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் வீடியோ ரொம்ப நாளாக ரெகுலராக பார்த்துட்ருக்கோம், சொல்ல வார்த்தையே வந்து அதை கேட்டு கஸ்டமர் நான் என்ன ரேட்டு சார் எல்லாமே நம்ம பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், ஸோ ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை நம்பி வர்ற கஸ்டமருக்கு ரேட்டு பார்த்து எனக்கே அவர்கிட்ட சொல்கிறது ரேட்டு. ஏன்னா இது நம்ம ஒரு உதாரணத்துக்கு இவருக்கு வந்து எவ்வளோ சார் கொடுத்துருக்கேன்? 43 கொடுத்துருக்கேன். 43 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ரேட்டு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா ஸோ எந்தளவு கஸ்டமர் கம்மி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு ரேட்டை சொல்கிறதே பயந்து தான் சொன்னேன். ஏன்னா சார் நான் சொன்னேன் இல்லைங்களா சார். அதுக்கப்புறம் நம்ம நேற்று ஒரு நண்பர் ஒரு கமெண்டில் போட்டிருந்தாரு, சார் ஒரு யுவராஜ் கன்சல்டிங் தரப்புலேருந்து ஒரு உதவியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கமெண்ட் என்ன போட்டிருந்தாருன்னா, அது நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ நல்ல வண்டியை குறைச்சி தரமாக கொடுத்தாலும் ஒரு உதவி தான். இந்த வண்டியை வந்து எனக்கு வந்து 47 ரூபாய்க்கெல்லாம் எனக்கு ஆஃபர் ஆச்சு, இதுக்கு முன்னாடி நான் கொடுக்கல. ஸோ இதுக்கு பேர் உதவின்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு, ஸோ எது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாது சொல்ல அந்த கஸ்டமர் சொல்கிறேன், உதவின்றது எனக்கு வர லாபத்தை குறைச்சி கொடுக்குறது கூட ஒரு உதவி தான். அதே மாதிரி நல்ல பொருளை தரமான பொருளை மெக்கானிக் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறது ஒரு உதவி தான். ஸோ இதை வந்து நம்ம நண்பர் சொல்லியிருந்தாரு, அவருக்காகவே இதை நான் அந்த பதிவை நான் சொல்லிக்கிறேன். இதுமாரி யுவராஜ் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சைடில் இருந்து ரேட்லேயும் குவாலிட்டிலையும் பொருள்லையும் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் என்னோட குறிக்கோள். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெக்கானிக்லாம் வச்சு தரமாக செக் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் என் தரப்புலன்னு சொல்லிட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது கஸ்டமரும் சொல்லுவார். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு முறை பார்க்கும்போது யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காட்டிலேருந்து ஆரணி போகிறதுல திமிரியில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. நம்மகிட்ட எல்லா வண்டியுமே அவ்வளோவா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஸ்கூட்ரு, மைலேஜ் வண்டி, எக்ஸல் முதல் கொண்டு நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆனால் நான் கேட்கலாம் எப்படின்னு. ஆனங்கண்ணா நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் என் தரப்புலன்னு சொல்லிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு நான் பண்ணன்றது நீங்களும் போதும். எந்த அளவுக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் ரொம்ப லோவாக பண்ணி கொடுத்தீங்க. குவாலிட்டி எப்படி இருக்கு? குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா. நம்மகிட்ட மெக்கானிக்ஸ் நீங்கள் வித்தின் செகண்டே எனக்கு எல்லா ஃபால்ட்டும் அப்படியே முடிச்சு கொடுத்தது அதே பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக சார். ஏன்னா இதுதான் ஒரு நல்ல வண்டி கொடுக்குறது இன்றைக்கி காலகட்டத்தில் எங்களுக்கே நல்ல வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ செகண்ட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற பதில் தான் எங்களுக்கு வருது டீலர்கிட்ட இருக்கும்போது. அதை எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேரில் அந்த நண்பர் வந்து நேரில் வந்து பார்த்தாருன்னா அவருக்குமே அது புரியும். ஏன்னா அவருக்கு வெளியிலேருந்து பார்த்துட்டு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் வந்து பார்த்தாருன்னா அவரே புரிஞ்சுக்குவார். ஸோ நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஹாப்பியா சார்? ஹாப்பி சார். எங்கேருந்து வரேன்னு சொன்னீங்க சார்? அது திருத்தணி சார். திருத்தணி. நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அந்த நண்பர் திருத்தணிலேருந்து நம்மளை நம்பி வந்திருக்காரு. திருத்தணிலேருந்து வர வழியில் எவ்வளோ கடை இருக்கும், எப்படி ஏறி கூட பார்த்தோன்னா ஒரு 50 கிலோமீட்டரு இடையில ஒரு 50 கடையாவது தாண்டி தான் வந்திருப்பார். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் வந்திருக்காரு. அந்த நம்பிக்கை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம்.